இன்னைக்கு நிஃப்டி வந்து 359 பாயிண்ட்ஸ் டிக்ரீஸ் ஆகி 23,547 பாயிண்ட்ஸ்ல க்ளோஸ் ஆகிருக்கு. அண்ட் சென்செக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 1092 பாயிண்ட்ஸ் டிக்ரீஸ் ஆகி 74,775 பாயிண்ட்ஸ்ல க்ளோஸ் ஆகிருக்கு. ஆர்பிஐ வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் இருக்க கமர்ஷியல் பேங்க்ஸுக்கு அங்க ஹோல்ட் பண்ற ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா புது நார்ம்ஸ் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இதனால பாத்தீங்கன்னா பேங்கிங் செக்டர்ல இன்னைக்கு பெரிய செல் ஆஃப் நடந்திருக்கு. யூஎஸ் அண்ட் ஈரான் வந்து பாத்தீங்கன்னா 60 days சீஸ்ஃபயர் அனௌன்ஸ் பண்றதா இருந்தாங்க. ஆனா அந்த டாக்ஸ்ல வந்து எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லாதால மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா இன்னும் அன்சர்டனிட்டி இருந்துட்டு இருக்கு. 92ல இருந்து $93 வரைக்கும் டிக்ரீஸ் ஆன க்ரூட் ஆயில் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா திரும்பவும் ரீபவுண்ட் ஆகிருக்கு. இந்த மந்த்ல மட்டுமே பாத்தீங்கன்னா க்ரூட் ஆயில் 19% டிக்ரீஸ் ஆகிருக்கு. 2020க்கு அப்புறமா பாத்தீங்கன்னா 1 month ஃபால்ல இந்த மே மந்த் தான் பாத்தீங்கன்னா அதிகமா ஃபால் ஆகிருக்கு. அண்ட் இந்த வீக்ல மட்டுமே பாத்தீங்கன்னா பிரெண்ட் க்ரூட் ஆயிலோட பிரைஸ் வந்து 10.5% டிக்ரீஸ் ஆகிருக்கு. இந்தியன் ருபி வந்து பாத்தீங்கன்னா பிரஷர்ல இருக்கு. யூஎஸ் டாலருக்கு அகேன்ஸ்டா ருபியோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 95 rupees 50 பைசேல இருந்து 95 rupees 70 பைசே வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆசிலேட் ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு கோல்டு பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 1 ounce கோல்டோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா $4,530 அண்ட் 1 ounce சில்வரோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா $75.7. சென்னையில பாத்தீங்கன்னா 1 கிராம் 24 கேரட் கோல்டோட பிரைஸ் வந்து 15,927 rupees அண்ட் 1 கிராம் 22 கேரட் கோல்டோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 14,600 rupees. நெக்ஸ்ட் ஏசியன் பெயிண்ட்ஸோட Q4 ரிசல்ட்ஸ் பார்த்துலாம். இயர் ஆன் இயர் பேசிஸ்ல நெட் ப்ராஃபிட் வந்து பாத்தீங்கன்னா 69% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மார்ச் குவார்டரோட நெட் ப்ராஃபிட் வந்து 1,185 crore rupees. ரெவன்யூ 10.6% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அது எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 9,246 crore rupees. மார்ச் குவார்டரோட எபிட்டா வந்து 1,787 crore rupees அண்ட் எபிட்டா வந்து பாத்தீங்கன்னா 24.4% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இன்டர்நேஷனல் பிசினஸோட சேல்ஸ் வேல்யூ எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 888 crore rupees அண்ட் 11% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கம்பெனியோட பாத் ஃபிட்டிங் பிசினஸ் செக்மெண்டோட சேல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 3.7% இன்க்ரீஸ் ஆகிருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. அண்ட் அது எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 95.4 crore rupees. கிச்சன் பிசினஸ் செக்மெண்டோட சேல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 16.5% இன்க்ரீஸ் ஆகி 99.1 crore இருக்கு. அண்ட் 23 rupees வந்து பாத்தீங்கன்னா டிவிடெண்டா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கு ரெக்கார்ட் டேட் வந்து பாத்தீங்கன்னா 23 June 2026. ஃபியூ வீக்ஸ் முன்னாடி ஆந்த்ரோபிக் கிளாட் கோவர்க் அண்ட் கிளாட் கோட் அப்படின்ற ஆட்டோமேஷன் டூல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருந்தாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா மோர் தென் 90% ஆஃப் த கோட் வந்து பினிஷ் பண்ணி கொடுத்துரும். இது லான்ச் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்தியன் ஐடி செக்டர்ல பெரிய செல் ஆஃப் இருந்தது. அந்த ஆந்த்ரோபிக் கம்பெனியோட வேல்யூவேஷன் வந்து பாத்தீங்கன்னா $965 billion ரீச் ஆகிருக்கு. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஏஐ ஸ்டார்ட் அப்ல ஓபன் ஏஐ தான் பாத்தீங்கன்னா அதிக வேல்யூவேஷனோட இருந்தது. அது எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா $822 billion. ஸோ ஓபன் ஏஐயோட வேல்யூவேஷனை இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆந்த்ரோபிக் ஓவர்டேக் பண்ணிருக்கு. நெக்ஸ்ட் அசோக் லேலாண்டோட Q4 ரிசல்ட்ஸ் பார்த்துலாம். கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் குவார்டர்லி ப்ராஃபிட் மார்ச் 2026 குவார்டர்ல தான் அச்சீவ் பண்ணிருக்காங்க. இயர் ஆன் இயர் பேசிஸ்ல நெட் ப்ராஃபிட் வந்து பாத்தீங்கன்னா 13% இன்க்ரீஸ் ஆகி 1,405 crores இருக்கு. ஸ்டாண்ட் அலோன் ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் 19% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அது எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 14,160 crore rupees. ஃபுல் ஃபைனான்சியல் இயர் 2026க்கு அசோக் லேலாண்டோட நெட் ப்ராஃபிட் வந்து பாத்தீங்கன்னா 3,566 crore rupees. அசோக் லேலாண்டோட MD and CEO ஷேனு அகர்வால் என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா GST நார்மலைசேஷன் அண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சைக்கிள்னால பாத்தீங்கன்னா CV சேல்ஸ் அதிகமா இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் ஃபியூ வீக்ஸ்ல ஃபியூலோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 7 rupees இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ ஃபியூல் பிரைசஸ் இன்க்ரீஸ் ஆகியிருந்தாலும் கமர்ஷியல் வெஹிக்கிளோட சேல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அஃபெக்ட் ஆகல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மிடில் ஈஸ்ட் ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் எக்ஸ்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா ரெக்கார்ட் வால்யூம்ஸ் ரீச் ஆகிருக்கு. அண்ட் ஃபைனான்சியல் 2026ல டோட்டலா 18,082 யூனிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சேல் பண்ணிருக்காங்க. அண்ட் ஃபைனான்சியல் 2026ஓட ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 22% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அது எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 4,105 crore rupees அண்ட் ரெவன்யூ வந்து 56,362 crore rupees. ஃபைனான்சியல் 2026ல அசோக் லேலாண்டோட எபிட்டா வந்து பாத்தீங்கன்னா 5,732 crore rupees 13% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எலக்ட்ரிக் பஸ் சப்சிடரி ஸ்விட்ச் மொபிலிட்டியோட சேல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 238% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அண்ட் சேல்ஸ் வால்யூம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 1,530 யூனிட்ஸ் அண்ட் அதோட ரெவன்யூ வந்து மோர் தேன் டபுள் ஆகிருக்கு. அது எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 1,807 crore rupees. அண்ட் ஸ்விட்ச் மொபிலிட்டியோட ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 104 crore rupees. நெக்ஸ்ட் டெஸ்லா வந்து இந்தியாவில் அவங்க லான்ச் பண்ணிருக்காங்க. மாடல் ஒய்யோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 9 lakh டிக்ரீஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் பிரைஸ் டிக்ரீஸ்க்கு அப்புறமா பாத்தீங்கன்னா மாடல் ஒய்யோட பிரைஸ் வந்து 50,89,000 rupees. ஜூலை 2025ல தான் பாத்தீங்கன்னா மாடல் ஒய்யை இந்தியாவில வந்து டெஸ்லா இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தாங்க. அப்ப லான்ச் பண்ணும்போது பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 59,89,000 rupees. அண்ட் இது வரைக்கும் பாத்தீங்கன்னா நியர்லி 350 யூனிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டெஸ்லா சேல் பண்ணிருக்காங்க. ஸோ பிரைஸ் டிக்ரீஸுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா இந்தியாவோட பிரீமியம் மார்க்கெட்ல 3 டிஃபரெண்ட் கம்பெனிஸோட பிராண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சிமிலர் பிரைசஸ்ல இருக்கு. டெஸ்லா மாடல் ஒய்யோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 50,89,000 rupees அண்ட் BMW iXL LWB
அப்படின்ற காரோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 51,40,000 rupees. அண்ட் BYD Celion அப்படின்ற காரோட பிரைஸ் வந்து 49,40,000 rupees. இந்தியன் கம்பெனிஸ் வந்து பாத்தீங்கன்னா 2026ல இது வரைக்கும் ரெக்கார்டா 25,000 crores வந்து பாத்தீங்கன்னா பைபேக் பண்ணிருக்காங்க. அண்ட் பைபேக் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனியோட ஷேர் பிரைஸ் வந்து அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலோ இல்ல கம்பெனி எதிர்பார்த்த அளவுக்கு growth இல்லைனாலோ பாத்தீங்கன்னா அந்த கம்பெனியே அவங்களோட ஷேர்ஸ் வந்து திரும்ப மார்க்கெட்ல இருந்து பை பண்ணுவாங்க. அப்படி பை பண்ணும்போது பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி கரண்ட் மார்க்கெட் பிரைஸை விட பாத்தீங்கன்னா ஸ்லைட்லி லோவா தான் இருக்கும். 2023ல பாத்தீங்கன்னா இந்தியன் கம்பெனிஸ் வந்து 48,452 crores வந்து பைபேக் பண்ணியிருந்தாங்க. அண்ட் 2024ல பாத்தீங்கன்னா 13,539 crore rupees, 2025ல 19,175 crore rupees. இது வரைக்கும் ஹையஸ்டா பாத்தீங்கன்னா விப்ரோ பைபேக் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் விப்ரோ வந்து பாத்தீங்கன்னா ஜூன் 5 ரெக்கார்ட் டேட்டா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸ்ல இருக்க இம்பார்ட்டன்ட் பைபேக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த டேபிள்ல இருக்கு. ஸோ இதுல டாப் வந்து பாத்தீங்கன்னா விப்ரோ 250 rupees ஆஃபர் பிரைஸ். பைபேக்கோட டோட்டல் அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா 15,000 crore rupees. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பஜாஜ் ஆட்டோ 12,000 rupees பர் ஷேருக்கு வந்து பாத்தீங்கன்னா 5,633 crore rupees worth ஆஃப் பைபேக் வந்து பாத்தீங்கன்னா பஜாஜ் ஆட்டோ பண்ண போறாங்க. யூஎஸ்ஏல விப்ரோ ஏடிஆர் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்ல மோர் தேன் 18% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. விப்ரோ வந்து பாத்தீங்கன்னா யூஎஸ்ஏல ஏஐ பார்ட்னர்ஷிப்காக சர்வீஸ் நோ அப்படின்ற கம்பெனியோட டைப் பண்ணிருக்காங்க. ஸோ இதனாலதான் பாத்தீங்கன்னா விப்ரோ ஏடிஆரோட ஸ்டாக் பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. விப்ரோ ஏடிஆரோட ஷேர் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா $2.43. ஸோ இந்த டைப் இம்ப்ளிமெண்ட் ஆகிற ஃபீல்டு எதுன்னு பாத்தீங்கன்னா ஐடி, ஹெச்ஆர், ப்ரொக்ரூட்மெண்ட் அண்ட் சைபர் செக்யூரிட்டி. ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட சேர்மன் முகேஷ் அம்பானி வந்து தொடர்ந்து 6 வருஷமா பாத்தீங்கன்னா அவர் வந்து சேலரி வாங்கல. பைனான்சியல் 2009ல இருந்து 2020 வரைக்கும் பாத்தீங்கன்னா அவர் வந்து சேலரியை பிக்ஸ்டா 15 crore per annum அப்படின்னு பிக்ஸ் பண்ணியிருந்தாரு. கோவிட் பேண்டமிக் அப்புறம் நடந்த எக்கனாமிக் டிசாஸ்டர்னால முகேஷ் அம்பானி வந்து பாத்தீங்கன்னா சேலரியை டிக்ளைன் பண்ணிட்டாரு. ஸோ கம்பெனில இருந்து பாத்தீங்கன்னா சேலரி, அலோவன்சஸ், பெர்குசைட்ஸ் ஆர் ரிட்டையர்மெண்ட் ரிலேட்டட் பெனிஃபிட் எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் 6 இயர்ஸா முகேஷ் அம்பானி வந்து பாத்தீங்கன்னா ரிசீவ் பண்ணல. பைனான்சியல் 2026ல ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட நெட் ப்ராஃபிட் வந்து பாத்தீங்கன்னா 95,754 crore rupees அண்ட் மார்க்கெட் கேப் வந்து 18,19,103 crore rupees. சேலரி வாங்கலனாலும் டிவிடெண்ட்ல பாத்தீங்கன்னா முகேஷ் அம்பானிக்கு இன்கம் வரும். பைனான்சியல் 2025ல மட்டுமே பாத்தீங்கன்னா 6 rupees டிவிடெண்ட் வந்ததுனால அவருக்கு ரஃப்லி 9.6 crore வந்து பாத்தீங்கன்னா இன்கம் வந்திருக்கும். அம்பானி ஃபேமிலி வந்து பாத்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்ல 664.5 crore ஷேர்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா கம்பெனில 50.07% ஓனர்ஷிப். ஸோ இந்த ஓனர்ஷிப்னால பாத்தீங்கன்னா டிவிடெண்ட் இன்கமா அம்பானி ஃபேமிலிக்கு வந்து 3,987 crore வந்து இன்கம் வந்திருக்கும். ஸோ நீங்க இன்னைக்கு பார்த்த கம்பெனி ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு நினைச்சீங்கன்னா வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. அண்ட் தொடர்ந்து இந்த மாதிரி டெய்லி மார்க்கெட் அப்டேட்ஸ் அண்ட் கம்பெனி ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாருக்கெல்லாம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்குலாம் இதை ஷேர் பண்ணிடுங்க.